வணக்கம். மா. செந்தமிழன் அவர்கள் எழுதிய 1000 சூரியன் 1000 சந்திரன் ஒரே ஒரு பூமி என்ற நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி. இயற்கையான உணவைத் தவிர வேறு எந்த வகையிலும் உடலுக்குள் செலுத்தப்படும் சத்துக்களை உடல் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது. இந்த விதியை புரிந்து கொள்ளாததன் விளைவைத்தான் நமது சமூகம் இப்போது பல்வேறு நோய்களின் பேரால் அனுபவிக்கிறது. மழலைகள் மற்றும் சிறுவர்களுக்கான ஊட்டச்சத்து உணவுகளை பாருங்கள். அவற்றின் புட்டியில் குறிப்பிடப்படும் பல்வேறு சத்துக்களை அந்த குழந்தைகளின் உடல் செரிப்பது இல்லை. இதனால்தான் இப்போதைய குழந்தைகளில் மிக பெரும்பாலானோருக்கு சளித்தொல்லை நீடிக்கிறது. பிறந்த சில நாட்களில் தொடங்கும் சளித்தொல்லை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கிறதே தவிர குறைவதில்லை. கணிசமான குழந்தைகள் நுரையீரல் செயல்திறன் குறைந்து மூச்சிறைப்பு நோயாளிகளாக மாற்றப்படுகின்றனர். நம் வீட்டு பிள்ளைகளின் உணவு பட்டியலில் ஊட்டச்சத்து பொருட்கள் குவிந்து கிடக்கின்றன. அதே குழந்தைகளின் மருத்துவ பட்டியலோ அதைக் காட்டிலும் பெரியதாக இருக்கிறது. பிறந்த நாளில் இருந்தே ஊட்டச்சத்து ஊசிகள், மருந்துகள், உணவுகள் கொடுக்கிறோமே, நம் பிள்ளைகள் ஏன் இவ்வளவு மோசமாக நோயுற்று தவிக்கிறார்கள் என்ற அடிப்படையான கேள்வியை கூட நீங்கள் எழுப்புவதில்லை. நாகப்பட்டினத்தில் நண்பர்களுடன் கடல் பயணம் சென்றபோது எங்களுடன் படகில் வந்த ஒரு சிறுவனை மீனவர்கள் கடலில் தள்ளிவிட்டனர். நாங்கள் கரையில் இருந்து வெகு தொலைவில் இருந்தோம். அந்தச் சிறுவனுக்கு 10 வயது இருக்கும். நடுக்கடலில் அவன் தனி ஒருவனாக நீந்தி விளையாடிய அழகை படம் பிடித்தோம். துளியும் அச்சமின்றி சோர்வின்றி அவன் அந்த ஆழ்கடலில் நீந்தினான். படகில் ஏறிய பின்னர் விளம்பரங்களில் காட்டப்படும் ஊட்டச்சத்து உணவுகளை உனக்கு கொடுக்கிறார்களா என அவனிடம் நான் கேட்டேன். அந்தச் சிறுவனுக்கு நான் குறிப்பிட்ட ஊட்டச்சத்து உணவுகளின் பெயர் கூட தெரியவில்லை. நமது உடலும் மனமும் அளப்பரிய ஆற்றல் கொண்டவை. நாம் வாழும் நிலத்தில் என்ன உணவுகள் இயற்கையாக கிடைக்கின்றனவோ அவற்றில் இருந்து தமக்குத் தேவையான சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ளும் வரம் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து எனும் கருத்து நவீன அறிவியலுக்கு சொந்தமானது. நமது மரபு நிலத்தின் வளமையை தீர்மானிக்கும் ஆற்றல் வானில் உள்ளது என்ற மெய்யறிவை முன்வைத்தது. விலங்கு எலும்புகளின் சுண்ணாம்புச்சத்தும் தலைமுடியின் புரதமும் விலங்குகளின் கொழுப்பும் நமக்கு தேவையில்லை. நமது நிலத்தில் கிடைப்பவற்றை உண்போம். வானில் இருந்து இறங்கும் ஆற்றல் பெற்று வளர்வோம். நன்றி.